இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வரவேற்கிறேன். நாம் அறிந்து கொள்ள வேண்டியதை அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாக அறிந்து கொண்டால் நம்மளுக்கு தோல்விகள் நிச்சயமாக இருக்காது. தேவனுடைய வழிகளை அறிந்து கொண்டால், அவர் எதிர்பார்க்கிறபடி அறிந்து கொண்டால் நமக்கு நிச்சயமாக தோல்வி இருக்காது. லெட்ஸ் டர்ன் பைபிள்ஸ் டு Proverbs 3rd chapter. இதுதான் நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. ஏன் இதை கர்த்தர் திருப்பி திருப்பி சொல்றாருன்னா, அப்பதான் நம்ம இருதயத்தில் வச்சு பாதுகாத்து நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய பிரகாரமா. இப்போ ஆக்சுவலாக த பர்பஸ் ஆஃப் அவர் லிவிங் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அனுப்புகிறாரு. ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறேன். இது உங்களுக்கு ஜோக்கிங்காக படலாம், ஆனால் வெரி சீரியஸாக திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு பெண்ணை எடுத்து எழுதும்போது அது டிப் தான் பேப்பரில் எழுத முடியும். பென்சில் எடுத்திங்கன்னா அது பர்பஸ் என்ன, அந்த பென்சிலோட கூர்மையான பகுதி தான் அதை வச்சு எழுத முடியும். அது பின்னால் திருப்பி போட்டு எழுத முடியுமா? இதுதான் நம்ம திங்க் பண்ண வேண்டியது. வாட் இஸ் த பர்பஸ்? நம்மளுடைய நோக்கம் என்ன? நம்ம உலகத்தில் வந்ததன் நோக்கம் என்ன? தேவன் நம்மை உலகத்தில் அனுப்பித்து வைத்ததன் நோக்கம் என்ன? If you know your purpose of your coming into the earth, then you will do better. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு அனுப்பித்து வைக்கிறார். என் மகன் என் மகள் அனுப்புகிறேன், இது உருவாக்கி இருக்கணும். பூமிக்கு இருக்கும்போது அங்கே எல்லாம் இருக்கணும். ஆனால் என்ன நம்ம பண்ணுறோன்னு கேட்டாங்கன்னா, இங்கே வந்த உடனே உலகத்தோடு அடாப்ட் பண்ணிடுறோம், உலகத்தின் மெத்தடாலஜிக்கு அடாப்ட் பண்ணுறோம். அந்த அறிவும் வேணும் நம்மளுக்கு. ஏன்னா ஆக்சுவலி ஒன் ஆர்டிக்கல் ஐ ரெட் about our brain is so powerful, it can live for 200 years. A man cannot live for 200 years, but a brain can live for 200 years. Brain அவ்வளோ ஈஸியாக சாவாது. லாஸ்ட் இதுதான் இருக்கும். பிரெயின் டெட்னா முடிஞ்சு போச்சு அப்படின்வாங்க. ஏன் கர்த்தர் அதை படைச்சிருக்காரு? ஏனென்றால் வாங்கிறதுக்கு, இன்ஃபர்மேஷன் வாங்கிறது. பிரெயின் கண்ட்ரோல்ஸ் த பாடி, நாட் ஒன்லி த பாடி, it takes on inputs. If you go to a businessman, that fellow will take inputs. Always inputs are essential. Inputs வாங்கி then அது தனக்கு மேட்ச் ஆகுமான்னு அவனோட பகுத்தறிவில் அறிந்து அதை அப்ளை பண்ணுறதுனால அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். இன்றைக்கி நம்மளும் அதே தான். ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்தால் படிக்க வேண்டியதை படித்து அதை காலத்தில் தன் காலத்தில் தன் கல்வியை தந்து அது பிரயோஜனமாக உள்ளதாக இருந்துச்சுன்னா அது வெற்றிகரமாக ஸ்டூடெண்ட் வில் கம். வேறஸ் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னு நினச்சிட்டா, நம்ம படிக்கணும்னா கடனேன்னு படிப்போம், ஒரு அழுத்தத்தோடு படிப்போம். இதனால தான் ஃபெயிலியர்ஸ். இன்ஃபேக்ட் நான் அது 2வது குரூப்பில் தான் சேர்ந்தேன். கடனே தான் படித்தேன், அறிய வேண்டிய பிரகாரமாக படிக்கலை. அதனால ஐ வாஸ் நாட் அ குட் ஸ்டூடெண்ட். ஸோ ஐ லேர்ன்ட் எவ்ரி திங் வென் ஐ வெண்ட் அண்ட் ஃபேஸ் த வேர்ல்டு. அப்போ வேர்ல்டை பற்றி அறிஞ்சிக்கிட்டேன், எப்படி இதெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு. அதே மாதிரி தான் இங்கே கர்த்தருடைய வார்த்தை கர்த்தரை பற்றி மட்டும் அறிகிறதுக்கல்ல, இந்த பூமியில் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ ஒரு சின்ன உதாரணத்தை படிப்போம் இன்றைக்கு. இப்போ கிங் டேவிடோட வாழ்க்கையை பார்ப்போம். 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1வது வசனம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்தில் கர்த்தருடைய ஒரு ஆணை என்னன்னா, எண்ணாத, சென்சஸ் எடுக்காத அப்படின்னு. பின்னால் உலக பிரகாரமாக சென்சஸ் எடுத்துனா அதுக்கேற்ற பலி செலுத்திட்டு அப்புறம் தான் எடுக்க முடியும்.
இது ஓல்ட் கவர்னன்ட் லா. இப்போ பிசாசு என்ன பண்ணுறான், இந்த கவர்னண்ட்டை தாவீதை மீற வைக்கிறதுக்காக ஒரு ஐடியா கொடுக்குறான். என்னென்னா, ப்ரைடு, தனக்கு பெரிய ஸ்ட்ராங் ஆர்மி இருக்குது, தனக்கு பெரிய இது இருக்குது அப்படின்னு தன்னைத்தானே நினைக்க வைப்பான். இங்கே தாவீதுக்கும் அப்படி தான் ஏற்றி விட்டோன்னே அப்படியே என்ன பண்ணுறான், தாவீதுக்கு உடைய பத்திக்கிச்சு, தான் எடுக்க வேண்டும் என்றது நினைப்பு வந்துச்சு. 2வது வசனம் வாசிங்க. அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பெயர்செபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். பார்த்தீங்களா, பிசாசுக்கு தெரியும் அது ராஜாவையும் விடாது, யாரையும் விடாது. இங்கே ராஜாவை பிடிச்சிக்கிச்சு. இந்த ராஜாவை பிடிச்சிட்டு அப்போ வந்து என்ன பண்ணுச்சு, என்ன கூப்பிட்டு ஜோவாப் வாஸ் ஜென்ரல். ஸோ ஜென்ரலையும் கூப்பிட்டுட்டு எல்லாம் அவங்ககிட்ட இருக்க மந்திரிமார்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவன் என்ன பண்ணுறான், நீங்கள் போய் எல்லா தான் முதல் பேர் சபை, நீங்கள் போய் பேர் சபை தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரேல் அனைத்தையும் இலக்கத்தை எண்ணிக்கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். இது கர்த்தருடைய பார்வைக்கு பிடிக்காதது. இது பிடிக்காதது செய்யும்படி யார் ஏவி விட்டது? பிசாசு. இன்றைக்கி உலகத்தில் நம்மளுக்கும் இது மாதிரி தான் செய்யும். நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருக்கு பிடிக்காத சில காரியத்தை நாம் செய்யும்படி நமக்கு தெரியாது. அதுவும் இப்போ மாடர்ன் யங்கர் ஜெனரேஷனுக்கு சுத்தமாக தெரியாது. இது வேதத்தை வாசிக்க தான் புரியும் ஏன் கர்த்தர் இதெல்லாம் செய்கிறாருன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து அவன் சொல்கிறான், அதுக்கு யோவாப் என்ன பண்ணுறாரு பாருங்க, 3வது வசனம். அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் நூறத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன்? இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். இது அவன் சொல்கிறான், யோவாப் சொல்கிறான், அட்வைஸ் பண்ணுறான், வேண்டாம், there is a law which prohibits us from counting அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அது கேட்கல தாவீது. ஒரே பிடிச்சா ராஜான்ற இதை தன் ஃபுல் மைட்டை இங்கே யூஸ் பண்ணுறாரு. படிங்க. யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால் யோவாப் புறப்பட்டு இஸ்ரவேல் எங்கும் சுற்றி திரிந்து எருசலேமுக்கு வந்து ஜனத்தை இலக்கம் பார்த்து தொகையை தாவீதிடத்தில் கொடுத்தான். இஸ்ரவேலில் எல்லாம் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 11,00,000 பேரும், யூதாவில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 4,70,000 பேரும் இருந்தார்கள். ஆனாலும் ராஜாவின் வார்த்தை யோவாபுக்கு அருவருப்பாய் இருந்தபடியினால் லேவி பென்யமின் கோத்திரங்களில் உள்ளவர்களை அவர்களுடைய இலக்கத்திற்குட்பட எண்ணாதே போனான். இவனோட சின்ன கல்லன் தான், ஆனாலும் நல்லதாக தான் செய்தான். லேவியை எண்ண முடியாது, கவுண்ட்லெஸ், தே கான் கோ ஃபார் வார். ஆனால் பெஞ்சமின் எண்ணல, ஏன்னா இவர் பெஞ்சமின் ட்ரைப். இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். பார்த்தீங்களா, இப்படி நம்ம மாதிரியே செல்ஃப் கோல் போட்டுக்கிறதுக்கு பிசாசு ஐடியா கொடுப்பான். அந்த மாதிரி ஐடியா கொடுத்த உடனே யார் பண்ணது? இதை கிங் டேவிட் தான் பண்ணது. இப்போ கர்த்தருடைய வாதை இறங்கிடுச்சு இஸ்ரேல் மேலே. இஸ்ரேல் மேலே இறங்கினா அங்கே வாதை இறங்குச்சுன்னா அங்கே சாவாங்க. தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன். பார்த்தீங்களா, இன்னைக்கு நம்மள மாதிரி தான், நம்ம மனுஷங்க செய்கிற மாதிரி, இன்றைக்கு இருக்கிற மனுஷர்கள் செய்கிற மாதிரி பாவம் செய்கிற வரைக்கும் செய்துருது. அப்புறம் மன்னிப்பு கேட்குறது, ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன். அட்லீஸ்ட் இவனுக்கு அந்த மனசாட்சி இருக்குது, அவன் கேட்குறான் நான் பாவம் செய்தேன்னு ஒத்துக்கொள்கிறான். இன்றைக்கு நிறைய பேருக்கு மனசாட்சியே கிடையாது,
அவர்கள் பாவம் செய்தாலும் பாவத்தை பாவம் என்று ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். கேட்டார், we are being saved by the blood of Jesus அப்படின்வாங்க. நான் அதுக்கும் எடுக்கிறேன் பாடத்தை. இன்றைக்கு இல்லை, வரும் நாட்களில் எடுக்கிறேன். இப்போ எஸ், கிரைஸ்ட் டிட் சேவ் அஸ் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல், சேவ் பண்ணிட்டாரு. ஆனால் திருப்பி நம்ம பாவம் செய்தோம்னா we will get beatings.